Hi, hello friends, welcome to my channel. Friends, இந்த வீடியோல நாம 6th standard line by line question answer வந்து பார்க்கலாம். 6th standard social. So first நம்ம history தான் பார்க்க போறோம். First question, வரலாறு என்றால் என்ன? வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. அதுதான் வந்து வரலாறு. Second question, வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? வரலாறு அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியா என்னும் கிரேக்க சொல் தான் வந்து வரலாறு. ஆக்சுவலாக இதிலிருந்து வந்தது தான் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்டோரியா என்னும் கிரேக்க சொல்லேருந்து வந்தது தான் வரலாறு. தேர்ட் கொஷின், ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஃபோர்த் ஒன், நாணயவியல் என்பது என்ன? நாணயத்தின் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை தான் வந்து நாணயவியல். ஃபிஃப்த் ஒன், பண்டைய மனிதர்கள் தங்களது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக உருவாக்கியவை என கருதப்படுவது எது? பாறை ஓவியங்கள். சிக்ஸ்த் ஒன், கருவிகளை பயன்படுத்துவதற்கும் எழுது முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் எது? வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஸோ கருவிகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் எழுத்து முறைகளை பிடிக்கிறதுக்கு இடைப்பட்ட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். செவன்த் ஒன், எந்த காலத்தை சார்ந்த எழுதப்பட்ட பதிவுகள் புரிந்து கொள்ள இயலாதவைகளாக உள்ளன? வரலாற்று தொடக்க காலம். எய்த் ஒன், தம்மா என்பது எம்மொழி சொல்? தம்மா அப்படின்னா பிராகிருத சொல்லது. நைன்த் ஒன், தம்மா என்பதன் பொருள் என்ன? அறநெறி. 10வது கொஸ்டின், யார் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறக்கப்பட்ட வரலாறாகவே இருந்திருக்கும்? சார்ல்ஸ் ஆலன் பதிவு செய்யலைன்னா அசோகருடைய வரலாறு வந்து ஒரு மறக்கப்பட்ட வரலாறாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 11வது கொஸ்டின், பழங்கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட விலங்கு எது? ஸோ இது வந்து நாய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கொஸ்டின்ல கண்டிப்பா வரும். பழங்கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட விலங்கு எது? நாய். 12வது கொஸ்டின், யாருடைய ஆட்சி காலத்தின் போது புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? ஆன்சர் வந்து அசோகர். அசோகருடைய காலத்துல தான் வந்து புத்த மதம் வந்து நிறைய இடத்துல வந்து பரவியது. 13வது கொஸ்டின், எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார்? கலிங்க போருக்கு அப்புறம் தான் வந்து அசோகர் வந்து போரே தொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு. 14வது கொஸ்டின், அசோகர் கலிங்க போருக்கு பின் எந்த மதத்தை பின்பற்றினார்? புத்த மதத்தை வந்து பின்பற்றினார். 15வது கொஸ்டின், வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? ஆன்சர் வந்து அசோகர்.